கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியில் தனியார் பள்ளி வாகன ஓட்டுநர் நடத்துனரை தாக்க முயன்ற இளைஞர்களை காவல்துறையினர் தேடுகின்றனர். சேலம் வழித்தடத்தில் இருந்து ஊத்தங்கரை நோக்கி சென்ற தனியார் பள்ளி வேனில் ஒலிபெருக்கியை ஒலிக்கச் செய்ததாக கூறப்படுகிறது. அப்பொழுது செல்போனில் பேசிக் கொண்டிருந்த போதை ஆசாமிகள் இருவர் பள்ளி வாகன ஓட்டுநர் நடத்துனருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் தாக்க முயன்றுள்ளனர். இது தொடர்பான வீடியோ ஆதாரத்துடன் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் தகராறு செய்தவர்களை காவல்துறையினர் தேடுகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த நபரிடம் இருந்து 1,13,000 ரூபாயை தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். குப்பிலிப்பட்டி அருகே அதிகாரிகள் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட பொழுது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரை சோதனை செய்தனர். அப்பொழுது அவர்கள் 1,13,000 ரூபாயை எடுத்து வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதேபோல வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே ஆந்திராவில் இருந்து காரில் எடுத்து வரப்பட்ட 2 லட்சம் ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன தணிக்கையில் காரில் கொண்டு செல்லப்பட்ட ஏர்கன் வகை துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டது. சிறுவங்கி பகுதியில் சதீஷ் என்பவரிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட இந்த துப்பாக்கியை அதிகாரிகள் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். ஏர்கன் பயன்பாட்டிற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெறுகிறது. ஈரோடு அருகே கள்ளக்கவுண்டம்பாளையம் அரசு பள்ளியில் இருந்த ஒரே ஆசிரியரையும் தேர்தல் பறக்கும் படை பணிக்கு அனுப்பியதால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளது. முடாண்டு தேர்வு நெருங்கும் நிலையில் மாற்று ஆசிரியர்கள் இன்றி பள்ளி மூடப்படும் சூழல் நிலவுவதால் கிராம மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். உபரி ஆசிரியர்களை தேர்தல் பணிக்கு பயன்படுத்தி மாணவர் நலன் காக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் விதமாக ராணிப்பேட்டை மாவட்ட தோட்டக்கலை சார்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அரசு தோட்டக்கலை பண்ணையில் உற்பத்தி செய்யப்பட்ட மரச்செடிகளை வைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திருப்பூரில் ஓடும் ரயிலில் ஏற முயன்ற கல்லூரி மாணவர் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. குமாரானந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த வேதராஜன் ரயிலுக்கும் நடைமேடைக்கும் இடையே சிக்கி படுகாயமடைந்த நிலையில் திருப்பூர் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். முறையான சிகிச்சை அளிக்கப்படவில்லை என கூறி உறவினர்கள் மற்றும் சக மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மாணவர்கள் காவலர்களுக்கிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். ஈரோடு பூந்துறை அருகே அருள் தரும் பாகம்பிரியால் உடனமர் புஷ்பவனேஸ்வரர் சுவாமிக்கு குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீ அலுமேலு மங்கை லட்சுமி சமேத ஸ்ரீ தாமோதர பெருமாள் மற்றும் அருள் தரும் அங்காளம்மன் கோவிலில் குடமுழுக்கு செய்யப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். திருப்பாதிரி புலியூர் பாடலீஸ்வரர் கோயிலில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. கடலூர் திருப்பாதி புலியூரில் பிரசித்தி பெற்ற பாடலீஸ்வரர் கோயில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. யாகசாலையிலிருந்து புனித நீர் கலசம் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கோயில் கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு நன்னீராட்டு விழா நடத்தப்பட்டது. இந்த விழாவில் கடலூர் மட்டுமின்றி வெளிமாவட்ட பக்தர்களும் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். ராசிபுரம் அருகே அரசு பள்ளி மாணவர் சாலை விபத்தில் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் மங்களபுரம் பகுதியைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவரான முரளிதரன் 2-வீலரில் சென்றார். அப்போது சாலையோரம் நின்ற ஆட்டோவின் கதவை ஓட்டுநர் திடீரென திறந்ததாக கூறப்படுகிறது. அதனால் ஆட்டோ கதவில் மோதிய முரளிதரன் கீழே விழுந்தார். அப்போது அந்த வழியாக வந்த சரக்கு வாகனம் மோதியதில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். பிரபல பாடகரான வேல்முருகன் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சாமி தரிசனம் மேற்கொண்டார். 2ஆம் படை வீடான இக்கோயிலுக்கு வந்த அவர் தான் புதிதாக பாடியுள்ள ஆல்பம் வெற்றி பெற வேண்டி அப்பாடலை பாடினார். முருகா முருகா வேலனை தவிர வேறொன்றும் அறியேன். முருகா முருகா குமரனின் துணை இருக்க குறை ஒன்றும் அறியேன். முருகா முருகா 100 முறை என்னை கோடி முறை உன்னை கும்பிட்டு தொழுவேன். திருவள்ளூர்
மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே நிலத்தை அளந்து உட்பிரிவு செய்ய லஞ்சம் கேட்டதாக கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். தண்டலச்சேரி பகுதியைச் சேர்ந்த சாலம்மாள் என்பவரிடம் 7 சென்ட் நில அளவீடு செய்ய கிராம நிர்வாக அலுவலர் பிரபு 50,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக புகார் எழுந்தது. லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளின் வழிகாட்டுதலின்படி ரசாயனம் தடவிய பணத்தை இடைத்தரகர் பாபுவிடம் சாலம்மாள் கொடுத்தபோது பாபு கையும் களவுமாக பிடிபட்டார். தொடர்ந்து கிராம நிர்வாக அலுவலர் பிரபுவும் கைது செய்யப்பட்டார். தென்காசி மாவட்டம் சிந்தாமணியில் தனியார் பள்ளி வளாகத்தில் கார் மோதி யுகேஜி மாணவி உயிரிழந்ததை கண்டித்து 20 மணி நேரத்திற்கும் மேலாக நடந்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. செவ்வாய்க்கிழமையன்று பள்ளி வளாகத்திற்குள் நின்று கொண்டிருந்த சிவயாழினி என்ற மாணவி கார் மோதி உயிரிழந்தார். இதனை கண்டித்து அவரது உறவினர்கள் கொல்லம் திருமங்கலம் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த விவகாரத்தில் ராம்காந்த், செந்தில்ராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பாதை பிரச்சினை தொடர்பாக உறவினர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் காயமடைந்தார். தும்பேரி ஊராட்சிக்கு உட்பட்ட மிட்னாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த மகாதேவன் மற்றும் அவரது உறவினர்கள் சந்தோஷ், ரஞ்சித்குமார் ஆகியோருக்கு இடையே பல ஆண்டுகளாக பாதை தொடர்பாக பிரச்சினை நிலவுகிறது. இந்நிலையில் திங்கட்கிழமை இரவு மீண்டும் மோதல் ஏற்பட்டபோது மகாதேவன் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே சாமி ஊர்வலத்தை காவலர்கள் தடுத்து நிறுத்தியதாக கூறி பக்தர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அம்சி நடுதன விளை பத்ரேஸ்வரி அம்மன் கோயில் பங்குனி திருவிழாவையொட்டி சாமி விக்கிரகங்களை கையில் சுமந்து பக்தர்கள் ஊர்வலமாக சென்றனர். அப்போது அம்சி சந்திப்பில் காவலர்கள் ஊர்வலத்தை தடுத்து நிறுத்தி மேளதாளம் வாசிக்காமல் செல்ல சொன்னதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பக்தர்கள் நாகர்கோவில் எம்எல்ஏ காந்தி தலைமையில் சாமி விக்கிரகங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோட்டில் சாலையோர உணவகத்தில் 2 சிலிண்டர்கள் வெடித்து சிதறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திண்டல் பகுதியில் சந்தியா என்பவர் சாலையோர சிற்றுண்டியகம் நடத்தி வருகிறார். இந்நிலையில் அடுப்பை சந்தியா பற்ற வைக்க முயன்றபோது திடீரென சிலிண்டர் தீப்பற்றியது. இதையடுத்து உணவகத்தை விட்டு அவர் வெளியேறிய சில நிமிடங்களிலேயே 2 சிலிண்டர்களும் அடுத்தடுத்து பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறின. இந்த விபத்தில் கடை முழுவதும் தீப்பற்றி எரிந்து முற்றிலும் சேதமடைந்தது. பாளையங்கோட்டையில் ஊராட்சி செயலாளர் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு சோதனை நடத்தப்பட்டது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக எழுந்த புகாரில் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள ஊராட்சி செயலாளர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடந்தது. உடையார்குளத்தைச் சேர்ந்த முத்துக்குடி என்பவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு ரெட்டியார்பட்டி ஊராட்சி செயலாளராக இருந்தபோது அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக முத்துக்குட்டி மீதும் அவரது மனைவி மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாளையங்கோட்டை டார்லிங் நகரில் உள்ள முத்துக்குட்டியின் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தினர். தேனி மாவட்டம் போடி அருகே மானை வேட்டையாடி சமைத்து சாப்பிட்டதாக 2 கைது செய்யப்பட்டனர். கோம்பை வனப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட வனத்துறையினர் அங்கிருந்த 2 பிடித்து சோதனை செய்ததில் அவர்களிடம் மான் இறைச்சி இருந்தது தெரியவந்தது. சபால் பாண்டி, மாசுக்காளை ஆகிய 2 கைது செய்த வனத்துறையினர் தலைமறைவாக உள்ள சீனிமுத்து என்பவரை தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் விழிப்புணர்வுக்காக வைக்கப்பட்டிருந்த காய்கறிகள் மற்றும் பழங்குகளை குரங்குகள் தின்று தீர்த்ததோடு அங்கு வருவோரையும் அச்சுறுத்தி வருகின்றன. குரங்கு கூட்டத்தை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடிக்க சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.